வணக்கம் நேர்களே, கார்டியோ லைஃப் ஃபிட் வழங்கும் ஆரோக்கியமான சுவை நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ரொம்ப நைஸ் ஒரு டிஷ். இது வந்து குட் மால்புவா. குட்னாக்க நம்ம இங்கிலீஷ் குட் இல்ல, குட்னா வெல்லம். ஸோ இந்த மால்புவாக்கு வெல்லம், தட் இஸ் வெள்ளப்பாக வச்சு நம்ம செய்யறோம். பட் இது ரொம்பவே டிஃப்ரெண்டா வந்து வெள்ளப்பாக இட்ஸ் மோர் அக்செப்டபிள் டு மெனி பீப்புள் இல்லையா. நிறைய பேர் வெள்ளப்பாகுனா வெல்லம், சுகரை காட்டிலையும் வெல்லம் வந்து ப்ரிஃபர் அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து அதை கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்றோம். வழங்கும் ஆரோக்கியமான சுவையோ சுவை. சோ ஹாய் சஸ்மிதா, எப்படி இருக்கீங்க? ஹாய் மேம், நீங்க நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, சோ நம்ம இப்போ வந்து இந்த குட் மால்புவாங்கிற ரெசிபி நம்ம பார்க்க போறோம். குட் மால்புவா தேவையான பொருட்கள்: வெல்லப்பாகு 1/2 கப், மைதா 1 கப், 1 மேஜை கரண்டி கசகசா, 1/4 டீஸ்பூன் கிரீம், ஏலக்காய். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டாப்பிங் ஒன்று வச்சிருக்கேன், என்னன்னா வாசந்தி. ஓகே, அதுதான் இதுக்கான டாப்பிங். ஸோ இதுக்கு வந்து முதல்ல நம்ம வந்து ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிடலாம். ஓகே, கார்டியோ லைஃப் ஃபிட்டை நல்லா ஹீட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து எந்த டிஷ் பண்றதுக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆயிலா இருக்கு. அண்ட் ஆல்சோ நல்ல ஃபிளேவரும் கொடுக்குறது இந்த இதுக்கு. ஸோ இப்போ இதுக்கு வந்து இதுக்கு என்னென்ன ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி சில 1-2 ஸ்வீட் டிஷ்ஷஸ்க்கு வந்து கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்கணும். 1 கப் அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம், மைதா மாவு. ஓகே, மைதா மாவு. தென் இந்த வெல்லப்பாகு வந்து இது மாதிரி 1 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி போட்டு ரொம்ப லைட் வெல்லப்பாகா எடுத்துருக்கோம். சரியா? ஆட் பண்ணுங்க. ஹெல்ப் எடுத்துக்கிற மாதிரி. இப்போ ஜஸ்ட் கண்ட்ரோல்டா விடணும். ஸோ இதுக்கு இப்போ இமீடியட்டா வாட்டர் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரிமைனிங் இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து கசகசா இருக்கு. ஸோ எங்கள் நேர்கள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கலாம். தென் ஏலக்காய், தென் ஃப்ரெஷ் க்ரீம். ஓகே, ஃப்ரெஷ் க்ரீமும் சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஸோ இதுவே கொஞ்சம் நல்லா வாட்டரியாக வந்துக்கும். நல்ல பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சில ஆமா வந்துருச்சு. ஆமா ஆமா. ஓகே, இப்போ வாட் வி டு, இது வந்து நல்லா ஆயில் ஹீட் ஆயிடுச்சா, சின்ன சின்னதா போடலாம். பிகாஸ் இப்பெல்லாம் வந்து எவ்ரிபடி இஸ் கேலரி கான்ஷியஸ் இல்லையா. ஸோ அதனால வந்து இப்போ இந்த ஸ்பூன் வந்து ஆயில கூட டச் பண்ணல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஜாக்கிரதையா விடணும். ஸோ இதை வந்து நம்ம இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அது ரொம்ப கியூட்டான ஒரு கிளாஸ் டிஷ். இது
வாட் வில் டூ, இது வந்து ரபடியோடையும் சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா ஆக்சுவலா சிம்பிளா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மால்பூவா பண்ணிட்டு எப்படி சர்வ் பண்ணுவாங்கன்னா அதை வந்து சுகர் சிரப்ல போட்டு அதை அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல there won't be any வெல்லம் இருக்காது, வெள்ளப்பாகு இருக்காது. பிளெயின் மைதா மாவு வந்து ஏலக்காய் தான் போட்டு பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் அது. ஸோ நம்ம வேற மாதிரி பண்றோம். நல்லா அப்படியே பஃபியா. ஆமா ஆமா ஆமா. ஸோ ஒரு ரொம்ப மைல்டான ஒரு ஸ்வீட்னஸோட இது இருக்கும். நல்ல ஸ்மெல் இருக்குதா? சோ இது பாத்தீங்களா, அது அப்படியே பூரி மாதிரியே இருந்தது. லைட்டா தான் ஆயில் அப்சர்வ் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் இந்த போட்டு மீதி ஆயிலை ட்ரை பண்ணிக்கலாம். பார்க்கவே நல்லா இருக்கு. அந்த ஸ்வீட்னஸ் தெரியுது, ஸ்மெல்லே. இது இருக்கு இல்லையா, இது மேல வந்து நம்ம அப்படியே அப்படியே போட்டு நம்ம இந்த பாசந்திய சர்வ் இட். ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். அண்ட் மேல வந்து இந்த ஹோல் ஏலக்காய் கூட அப்படி வைக்கலாம் டெக்கரேஷனுக்காக. ஓகேயா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். ஸோ ஐம் ஷுர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் செஞ்சு பாருங்க, ரொம்ப ஈஸி தான். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி பாசந்தி ஒரு ரபடியை வந்து நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி வெளியிலேருந்து வாங்கிட்டு கூட அதை ஈஸியாக செய்யலாம். ரொம்ப அழகாக ஃபுல் ப்ரூஃபாக வருது, ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது நம்ம ஒரு சாஃப்டான ஒரு அதிரசம், இன்னும் லெஸ் ஸ்வீட்டான ஒரு அதிரசத்தில் நம்ம வந்து இந்த பாசந்தியை விட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. ஸ்வீட்னஸ் லெவல் எப்படி இருக்குன்னா ஒரு கான்டினென்டல் ஸ்வீட் அளவுக்கு மைல்டா இருக்கு. அப்படி இருந்தாதான் நம்மளெல்லாம் இந்த காலத்துல சாப்பிட்டுட்டு போக முடியும். ரொம்ப ஸ்வீட்லாம் nobody is able to take nowadays. So நேர்ல I'm sure நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க இந்த குட் மால்புவாவை. ஸோ அதனால வந்து நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம்.